அன்பு நண்பர் பழனியப்பனையா அவர்களுக்கு என் நன்றியை வணக்கத்தின் தெரிவித்துக் கொள்கின்ற முதல் வணக்கத்தை. மற்றும் இந்த மகாவதார் ஃபவுண்டேஷன் நடத்தி வரும் ஸ்ரீ ரங்கநாதன் குருஜி அவர்களுக்கும் மற்றும் இதில் பயணித்து வரும் ஆத்மான்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இதை இந்த ஞானத்தின் போதித்த பிதாமகா பத்ரிஜி அவர்களுக்கும், சொர்ணமாலா பத்ரிஜி அவர்களுக்கும், மகாவதார் பாபாஜி அவர்களுக்கும், சதானந்த யோகி அவர்களுக்கும், காசிரெட்டி நாயனா அவர்களுக்கும், பிரபஞ்ச சக்தி விஸ்வசக்தி பஞ்ச தூரங்களுக்கும், பூர்ணாத்மா சர்வாத்மா அம்சாத்மாக்களுக்கும், என் பெற்றோர்களுக்கும் என் வணக்கத்தையும் என் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு, இன்றைக்கு எனக்கு கொடுத்திருக்கும் தலைப்பு என்றால் எல்லாம் தரும். என்ன எல்லாம் தரும்னா நல்லவை எல்லாம் தரும். எங்க வரும்? எங்கிருந்து வருது? ஆன்மீகத்துல எல்லாம் தரும், நன்மையை தரும். ஏன் தீமையை தரக்கூடாதா? அதுக்காகத்தான் நான் நன்மையை தரும்னு சொல்றேன். பர்டிகுலரா நன்மை எல்லாம் தரும். தீமையும் கூட அது நன்மையாக மாற்றக்கூடிய அந்த பக்தியை தரும். அப்போ நம்ம எடுத்துக்கொண்டது என்னன்னா பக்தி. இந்த சப்ஜெக்ட்ல நமக்கு எடுத்துக்கொண்டது எல்லாம் தரும்னா எது மூலியமாக நாம் செலுத்தக்கூடிய பக்தி. எப்படியாப்பட்ட பக்தியாக இருக்கலாம் என்றால் எல்லா வித டைப்லயும் இருக்கும். பக்திங்கிறது ஒரு டைப் இல்லை, ஒரு நிறைய டைப் இருக்கு. இப்ப நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம ஒவ்வொரு பக்தி எப்படி அவங்களால வெளிப்படுத்த முடியுது, இப்படியெல்லாம் கூட நடக்குமா? நடந்திருக்கு. அது எல்லாமே அவரு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிக்கிறேன். எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா தெரியும். எப்படியாப்பட்ட பக்தி எல்லாமே நமக்கு நம்ம செலுத்துறது நம்ம பக்தியா இருக்கு. அதனால என்ன நமக்கு பெனிஃபிட் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது எல்லாமே கூட அவங்க இது மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். எப்படி அப்படின்னா, சுமாராக ஒரு நிமிஷம், அதாவது பக்தி எல்லாம் தரும்னா நல்லவை எல்லாம் தரும். ஆன்மீகத்துல எது என்றால் பக்தியும் தியானம் ரெண்டுமே சரிதான். பக்திங்கிறது மட்டுமல்லாமல் தியானத்திலையும் நம்ம எல்லாம் தரும், நன்மை எல்லாம் தரும். அவர் தான் தியானம் சர்வரோக நிவாரணி, தியானம் சர்வபோக காரணி, தியானம் சர்வஞான பிரசாதினி நம்ம குருஜி பத்ரிஜி சொல்லியிருக்கிறாரு. அதே போல பக்தி என்பது தெய்வத்தின் மீதான அன்பை குறிக்கிறது. இது வெறும் சடங்கல்ல, மாறாக சரணாகதி, நம்பிக்கை, முழு நம்பிக்கையாகும். நமக்கு இந்த மகாபாரதத்தில் நடந்த ஒரு சின்ன சம்பவம் உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன். திரௌபதியை துகிலுரிப்பாங்க. அந்த துச்சாதனன் உரிய அது வந்துகிட்டே அது இதாகிட்டே இருக்கும். கடைசி ஒரு நிமிஷத்துல காப்பாத்து கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லுவாங்க. ஒரு கையை அவங்க மானத்தை மறைக்கிறதுக்காக ஒரு கையை வச்சுக்கிட்டு இன்னொரு கையால கிருஷ்ணா கிருஷ்ணான்வாங்க. அவர் வர்றதே இல்லை. ரெண்டு கையும் உயர்த்தி கூப்பிடும்போது, கோவிந்தா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது, அங்கே அவருக்கு அந்த மானத்தை காப்பாற்றுவதற்காகவும் கோவிந்தன் அங்கே அவருக்கு அந்த துகில் உரிய வந்து கொண்டே இருக்கும். அதை அவங்க இது பண்றாங்க. எப்போ அவர் நீ தான் காப்பாற்றணும் ரெண்டு கையை உயர்த்தி அந்த இடத்துல சரணாகதி அடையும் போது அவங்களுக்கு காப்பாற்ற வர்றார். சோ இதுல இருந்து என்னன்னா, சரணாகதியும் ஒரு பக்தி தான் அப்படிங்கிறது. அது நம்பிக்கை, நம்ம கோவிந்தன் என்ன காப்பாற்றுவான் அப்படிங்கிற நம்பிக்கை தான். இப்போ பக்தி என்றால் என்ன அப்படின்ட்டு குரு கிட்ட ஒரு சிஷ்யன் கேட்கிறான். அதுக்கு குரு என்ன சொல்றாரு பாருங்க. உள்ளமாகிய வயலில் ஆணவமாகிய காட்டை அழித்து அடுத்து என்ன பண்ணணும்? அகங்காரம் என்கின்ற கல்லை பிளந்து மௌனம் என்கின்ற வித்தை விதைத்து அன்பு என்கின்ற நீரை பாய்ச்சி ஞானம் என்கின்ற பயிரை வளர்த்து விளையக்கூடிய கனியை பக்தி என்று அழகாக விளக்கி சொன்னார் வாரியார் சுவாமிகள். பார்த்தீங்களா? பக்திங்கிறது எவ்வளவு சாதாரணமா கடைக்கு போய் ஒரு 1/2 கிலோ கொடு, 1/4 கிலோ கொடு, 1 கிலோ கொடுங்க வாங்குறது இல்ல. பக்திங்கிறது இந்த மாதிரி உள்ளங்கின்ற வயல்ல அது விளை வச்சு இத்தனை வேலையெல்லாம் செஞ்சா அவங்களுக்கு பக்தி வருதுங்கிறார். சரி, பாரதியார் என்ன சொன்னார்? அன்னைக்கு அவர் சொல்லிட்டாரு, இன்னைக்கு இவர் சொல்றாருன்னா பாருங்களேன். யாரிடத்தில் பக்தி இருக்கிறதோ அவர்கள் பதட்டப்பட மாட்டார்கள். பக்தியுடையார் காரியத்தில் பதறாமல் மிகுந்த பொறுமையுடன் வித்து முளைக்குமே.
தன்மை போல் மெல்லச் செய்து பயனடைவார் சக்தி அப்படிங்கிறார். சரி, இதெல்லாம் இருக்கட்டும். இன்னும் கொஞ்சம் பழைய காலத்துக்கு போகலாம் அப்படின்னா, முதல்ல நமக்கு ரீசெண்டா நமக்கு தெரியறது அருணகிரிநாதர். அருணகிரிநாதர் உண்மை சம்பவம் பக்திக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. யாரு? அருணகிரிநாதருடைய உண்மை சம்பவம். அவரு தெரியும் அவர் எவ்வளவு பெரிய இது அப்பா இல்ல அம்மா இல்ல. இதை பத்தி நம்ம போன எபிசோட்ல பார்த்தோம் அருணகிரிநாதர் என்னன்னு. அப்படியாப்பட்டவர் தன்னுடைய தமக்கையரனுடைய வளர்ப்புல வளர்ந்து எல்லாவித கெட்ட பழக்கங்கள்லாம் ஆளாகி சூளை நோயால் அவர் ஆள்பட்டு அவர் இது வேண்டாம், இந்த வாழ்க்கையே வேண்டாம் அப்படின்னு அவரு தன்னை மாய்த்து கொள்வதற்காக அவரு அண்ணாமலையார் கோபுரத்து மேல ஏறி போய் தன்னை மாய்த்துக்கிறதுக்காக அவரு மேல இருந்து குதிக்க போறார். அப்ப போறதுக்கு முன்னால ஒரு பெரிய சொல்றாரு, சும்மா ஏன்ப்பா இப்படிதான் பண்ற, முருகனை கும்பிட்டு போ அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த நினைப்பு மேலிருந்து கீழே விழுகும் போது அவருக்கு தோன்றுகிறது, முருகா என்று ஒரு வார்த்தை சொல்லுகிறார். அந்த முருகா என்று ஒரு வார்த்தை சொல்லும் போது அவருடைய பழைய தீவினைகள், அவருடைய செய்த கர்மாக்கள் எல்லாம் அழிஞ்சு போய் அவர் ஒரு உண்மையான பக்தனாக மாறுகிறார். முருகா என்று சொன்ன உடனே அவருடைய ஒரே ஒரு முறை தான் சொன்னார். இதுக்கு முன்னாலும் ஒரு கதை சொல்லியிருக்கேன். அந்த கதையில கூட அவர் பையன் 3 வாட்டி முருகா முருகான்னு சொல்லுங்க உங்களை இதெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்றாரு. அப்பா சொல்றாரு, முருகான்னு எதுக்குடா 3 வாட்டி சொல்ற, ஒரு முறை சொல்லக்கூடாதா, இதுக்குடா 3 முறை சொல்லி இது பண்ற, ஒரே ஒரு முறை முருகான்னு சொன்னா போதுண்டா, அந்த பாவம்லாம் போயிடுங்கிறார். அருணகிரிநாதர் என்ன சொல்றாரு, ஈகப்பர சௌபாகியம் அருள்வாயங்கிறார். ஈகப்பர சௌபாகியம்னா இந்த உலகத்திலும் மேலுலகத்துக்கு செல்லும் போதும், அதாவது மெட்டீரியல் பெனிஃபிட்டும் கிடைக்கும், நமக்கு வேணுங்கிற பக்திங்கிற கிடைக்கக்கூடிய புண்ணியங்கள் எல்லாமே ஈகப்பர சௌபாகியம் அருள்வாயின்னு அருணகிரிநாதர் பாடுறாரு. அது போல முருகான்னு ஒரு வார்த்தை சொல்லும் போது அவருக்கு எல்லாமே கிடைக்குது. அந்த மாதிரி கிடைச்ச போது என்னன்னா, அவருடைய பாவங்கள் அழிந்து புண்ணியம் வரும்போது முருகன் காங்கிறார், ஏந்திக்கிறார், 2 கையால ஏந்திக்கிறார். விட்டாரா, அவர் விட்டானா, என்னப்பா எனக்கு நன்றி சொல்ல மாட்டியா அப்படின்னு கூப்பிட்டு அவர் கூப்பிடுறாரு. முருகன் முன்னால உட்காந்துக்கிறார். யாரு? அருணகிரிநாதர். ஏன்பா என்ன பிடிச்ச இல்ல, ஏதாவது ஒரு உபதேசம் பண்ணு, சும்மா விட்டுட்டா எப்படி அப்படின்னு விட்டுருவார் அவரு. அதை மட்டும் கேட்காம விட்டாரா? கேட்டார்ல, ஒரே ஒரு கேள்வி கேட்டார், அதுக்கு பதில் சொன்னார். பாருங்க, சும்மா இரு அப்படின்னுட்டார். யாரு? சும்மா இரு. முருகர் சொன்ன வார்த்தை சும்மா இரு. யாரை பார்த்து? அருணகிரிநாதர். அவர் இத்தனை நாள் பண்ணாத அட்டகாசத்துல இவர் சும்மா இருன்னு இன்னைக்கு சொன்னார். என்ன அர்த்தம்? சரி சும்மா இரு, இருந்து பார்க்கலாமா? இருந்து பார்க்கலாம். கொஞ்ச நேரம் இருந்தாரு, இருக்க முடியல. அதேதான் நம்ம ஒரு நிகழ்ச்சியெல்லாம் போனோம்னா 2 நிமிடம் மௌனம் இருப்போம், அவருக்கு அஞ்சலி செலுத்துவோம், அவருடைய இது செய்வோம் அப்படின்னா செய்வாங்க. 2 நிமிஷம் யாரால இருக்க முடியுதா? 2 நிமிஷம் ஆகிறதுக்குள்ளவரையே பெல் அடிச்சிடுறாங்க இல்லையா? அங்க திரும்புறது இங்க திரும்புறது, மனசு அங்கெங்கயோ பாடும். அப்பதான் செல்போன் ரிங் ஆகும், அப்பதான் யாராவது நம்மளை கூப்பிடுவாங்க, யாராவது முக்கியமான செய்தி கொடுப்பாங்க. அந்த மாதிரிலாம் நடக்கும். ஆனா இலங்கையில என்ன செய்யறாங்கன்னா, இந்த கம்பன் விழா நடக்கும் போது சொல்லுவாங்க, அரை நிமிடம் மௌனம் சாதிப்போம் அப்படின்னு சொல்லி 1/2 நிமிஷம் சொல்லுவாங்க. இது நான் சொல்றதுக்கு இலங்கை ஜெயராஜ் சொல்றாரு, எங்க கம்பன் விழாவில எல்லாம் 2 நிமிஷம்லாம் நிக்க மாட்டோம், நிற்கவும் மாட்டோம், எங்களால அது சாட்சியம் இல்லைன்னு தெரிஞ்சு 1/2 நிமிடம் மட்டும். அதேதான் அவர் அருணகிரிநாதரே பாடி இருக்கிறார், உன் சரணக்கம் மல்லாலயத்தில் 1/2 நிமிட நேரம் மட்டில் அப்படின்னு நம்ம சொல்றோம். 1/2 நிமிட நேரம் உன்னுடைய சரண கமலா இல்லைன்னா இந்த உடம்புல இருக்கிறத 5 புலன்களை அடக்கி 1/2 நிமிஷம் மட்டும் உன்னை நினைக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுப்பா அப்படின்னு சொல்லுவார். 1/2 நிமிஷங்கிறது எவ்வளவு பெரியது. அப்படியாப்பட்ட அருணகிரிநாதரே கேட்கிற 1/2 நிமிஷம் அந்த மௌனத்தை நம்ம தெரிவிக்கணும்னா ரொம்ப ரொம்ப பக்தி வேணும் அப்படி சொல்றார். அந்த மாதிரி 1/2 நிமிஷம் நேரம் அப்படிங்கிறார். அப்போ இத எவ்வளவு பக்திங்கிறது எப்படி வரும்னா, நாம் கடவுள் மேல் வைக்கும் அன்பு, ஏக்கம், நன்றி போன்ற செயல்களால் தொடங்கி, கடவுள் ஒரு நண்பர், கடவுள் எப்படி ஆகிறார் பாருங்க. அவர் தன்னுடைய எல்லா படைக்கும் தொழில், காக்கும் தொழில், அழிக்கும் தொழில், அது எல்லாத்தையும் விட்டதும் எல்லாம் இல்லாம ஒரு நண்பராக,
ஒரு பெற்றோராக, ஒரு காதலராக, ஒரு காதலியாக, இன்னும் என்னவாகணும், எல்லா உருவத்தையும் எடுத்து அது வந்து தன்னுடைய இதுல பக்தருக்கு தன்னுடைய அருளை கொடுக்கிறார், தன்னுடைய அருளை கொடுக்கிறாரு, தன்னுடைய பக்தியினால காப்பாத்துறாரு. அப்போ கடவுள் ஒரு இதை பத்தி பொதுவாக நம்ம செய்யும் தியானம், பிரார்த்தனை, கீர்த்தனை, பஜனை பாடல்களால சேவை செய்தல். சேவை செய்யறதுன்னா உழவார சேவையில நிறைய செய்யறாங்க, அன்னதானம் செய்யறாங்க, வஸ்திரதானம் செய்யறாங்க. இதெல்லாம் ஒரு சர்வீஸ் இல்லைங்களா, சேவை அப்படின்னு சொல்றாங்க. ஆகியவற்றால் கூட நம்ம கடவுளுடன் செய்யறத ஒரு பக்தியாக மாறும். சரி, அப்போ உதாரணமாக சொன்னாதான் நம்ம ஏத்துக்க முடியும். எப்படியாவது நாம ஏதாவது நம்ம கற்பனையில போக முடியாது இல்ல. ஒரு உதாரணம் சொல்லுங்கயா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உதாரணமாக சைத்தன்ய மகாபிரபுவும் கிருஷ்ணருக்கு உண்ட அன்பு. அவர் என்ன செய்யறார்? ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ராம ராமா அப்படின்னு பாடிக்கிட்டே இருப்பார் பஜனை. அதுதான் அவருடைய பக்தி, அவர் கிருஷ்ணன் மேல் செலுத்திய பக்தி. அதனால பல விஷயங்களை அவங்க வந்து இது அடைஞ்சிருக்கிறார். அவர் பக்தி வந்து பஜனை பாடல்களை பாடி சைத்தன்ய மகாபிரபு தானாகவே மீராபாயாக, தானே அவர் கிருஷ்ணராக, இரண்டும் சேர்ந்து அவர் வந்து சைத்தன்ய மகாபிரபு தன்னுடைய பக்தி அனுபவிக்கிறார். சரி, அடுத்தது மீராபாய். மீராபாயும் வந்து தன் அன்பை பக்தியாக பாடினதா ராதாகிருஷ்ணன் அப்படி பாடுறாங்க. அதாவது கிருஷ்ணன் மேல தன்னுடைய பக்திய அவர் தெரிவிச்சுக்கிறார். அதனால காதலுங்கிறதுனால மீராபாய் பாட்டு அருமையா இருக்கும். அந்த மாதிரி அதே போல ராமானுஜருக்கும் விஷ்ணு பகவானுக்கும் என்ன அன்புடன் வந்துதான் அவர் வந்து ஒரு இதா சொல்றாரு. ஏன்னா சேஷா சேஷி. சேஷான என்ன? நான் வந்து உனக்கு தொண்டன், உன்னுடைய அடிமை, உன்னுடைய சேவகன் அப்படிங்கிறார். சேஷின்னா எஜமானன். ஐயா நான் உனக்கு சேஷியா, நீ எனக்கு சேஷி, நான் உன்னுடைய தொண்டன், நான் உன்னுடைய அடிமை, நான் உனக்கு வேலைக்காரன், நீ எனக்கு எஜமானன் அப்படின்னு சொல்ற ஒரு இது பந்தம். அது ஒரு வகையான பக்தி, சேஷா சேஷி பக்தி. சரி, இதுக்கப்புறம் நம்ம நாயனார் பக்கம் வந்தோம்னா நம்ம முதல்ல வந்து எடுத்துக்கிறது என்ன, கண்ணப்ப நாயனார். நிறைய இருக்கிறாங்க, இருந்தாலும் கண்ணப்ப நாயனாருடைய இது வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும். ஏன்னா ஐ ஆபரேஷன் அந்த காலத்திலே அவர் பண்ணியிருக்கிறாரு. அவர் என்ன செய்யறாரு? அவர் ஒரு வேடன். அந்த வேடனுக்கு என்ன தெரியும்? வேட்டையாடுவார், மாமிசம் கிடைக்கும், அதை வச்சு எல்லாம் குடும்பம் போல சாப்பிடுவாங்க, திருப்பி வேட்டையாடுவாங்க. இதுதான் அவங்க வேலை. வேட்டையாடும் போது அங்க கிடைச்ச ஒரு சிவலிங்கத்து மேல அவருக்கு பாசம் ஏற்பட்டு, சரி ஐயோ பாவம் அவரு தனியா இருக்கிறாரு, பசிக்குது அப்படின்னு சொல்லி அவர் வேட்டையாடினது முதல் மாமிசத்தை எடுத்து சிவனுக்கு வைப்பார். அவனுக்கு தெரியுமா இவர் சைவம்னு, இவருக்கு தெரியுமா இவரெல்லாம் மாமிசம் சாப்பிட மாட்டாருன்னு. ஆனா அங்க பக்தி முக்கியம். ஐயோ ஒருத்தர் விட்டுட்டு நம்ம சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்யறாரு? பக்தியுடன் அந்த மாமிசத்தை வைக்கிறாரு. சில நாள் அப்படி ஆகும்போது கண்ணுல இருந்து ஒரு நாள் வந்து இவர பக்தியை சோதிக்கணும்னு சொல்லிட்டு சிவபெருமான், அவருக்கு தான் அதெல்லாம் பிடிக்குமே, பக்தனை சோதனைப்படுத்துவது, சோதனைக்குள்ளாக்குவது எல்லாம் அவருடைய திருவிளையாடல் இல்லையா? அந்த திருவிளையாடல் இது ஒண்ணு கண்ணப்ப நாயனார் கூட விளையாடுறாரு. கண்ணுல இருந்து ரத்தம் வருது, ஐயோ கண்ணுல ஏதோ ரத்தம் வருதே, என்ன பண்றது, எனக்கு தெரிஞ்ச வைத்தியம் தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்ணுல இருந்த ரத்தத்தை எப்படி இருக்குதுன்னா தன்னுடைய கண்ணை எடுத்து அவர்கிட்ட வைக்கிறார். அப்போ அவருடைய அம்போட எடுத்து கண்ணில நோண்டி எடுத்து அவருடைய கண்ணில வைக்கிறார். ஏன்னா அது இந்த மாதிரி செஞ்சுட்டானே அப்படின்னா இதோட பக்தி தெரியுதா அப்படின்னு பார்த்தா இல்ல, இன்னும் சோதனை கொடுக்குறார். எப்படின்னா இன்னொரு கண்ணு இருந்து ரத்தம் வருது, அதையும் பார்த்துடுறார். இவருக்கும் ஒரு கண்ணு, சிவனுக்கும் ஒரு கண்ணு. அப்போ கண்ணோட கண்ணு வந்து பேசுது, சரி இந்த கண்ணையும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு. அப்போ ரீப்ளேஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும்? இந்த இடத்துல தான் வைக்கணும்னு தெரியணுமா இல்லையா? அப்ப என்ன செய்யற? காலை வச்சிடுறாரு, சிவலிங்கத்து மேல காலை வைக்கிறாரு. அந்த இடத்துல அவர் பக்தி தானே தவிர்த்து அவரு வந்து தான் வந்து பெருசு, நான் தானம் பண்ணிட்டேன், தர்மம் பண்ணிட்டேன், என்னுடைய கண்ணை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் ஆணவத்தினால காலை வைக்கல. தன்னுடைய பக்தியால, ஐயோ சிவனுக்கு இன்னொரு கண்ணும் இதாயிடுச்சு, என்கிட்ட இருக்கிறது 2 கண்ணு தானே, இந்த கண்ணையும் ஆப்ரேட் பண்ணி எடுத்து வச்சிடலான்னு கண்ணு வைக்கும் போது சிவபெருமன் பிரதிஷ்டாயி அவருக்கு 2 கண்ணையும் கொடுத்துடுறாரு.
அவருக்கும் அருளும் பொழிதாரு. 63 நாயன்மார்களை கண்ணப்ப நாயனாரும் ஒருத்தர் ஆயிட்டார். இதுதான் அவருடைய திருவிளையாடல். எப்படி தன்னுடைய விளையாட்டினால பக்தியை எல்லாருக்கும் தெரிவிக்கணுங்கிறதுனால அவர் பக்தியால அவர் வந்து எல்லாருக்கும் தெரிவிச்சு அவரு நாயன்மாரா ஆகிடுறாரு. இதனால நமக்கு என்ன தெரியுதுன்னா, பக்தி என்பது அன்பு, விதிமுறைகள் அல்ல, சம்பிரதாயம் அல்ல அப்படிங்கிறத இதுல தெரிவிச்சுக்கிறார். ஏன்னா சேத்துல விளையிறது செந்தாமரை, சேத்துலயே விளையுதுன்னா சேரு கூட வந்து சாதாரணமானது அல்ல, கீழே இருந்ததல்ல. ஏன்னா அந்த லோட்டஸ் ஃப்ளவர் தான் எல்லா சாமிக்கும் வைக்கிறாங்க. லோட்டஸ் ஃப்ளவர் வந்து இட்ஸ் ப்ளோசம் ஃப்ரம் மட்ல இருந்து வருது. பிளாசம் ஆகும்போது எல்லா 8 திசைக்கும் அது பிளாசம் ஆகுது. நான் இது வந்து ஒருத்தருக்கு மட்டும் உபயோகம் இல்லை, எல்லாருக்கும் உபயோகம் ஆகும்னா இப்ப லக்ஷ்மி, முருகர் எல்லா கடவுளுக்கும் காலுக்கு கீழே இந்த லோட்டஸ் ஃப்ளவர் வைக்கிறாங்க. ஈவன் புத்தா கூட வைக்கிறாங்க. அந்த மாதிரி லோட்டஸ் ஃப்ளவர் வந்து எல்லாத்துக்கும் பிளோசம் ஆகுது. எல்லாம் ஏன்னா அது வந்து விளையிறதுங்க மட்டி ஸ்டம்ப்ல விளையுது. அதனால எல்லாருக்கும் வந்து கடவுள்ங்கிறது பக்திங்கிறது வந்து கீழே இருந்து மேல இருந்து எல்லாருக்குமே உரித்தானது என்பதை தெரிவிக்கிறதுக்காகத்தான் அந்த தாமரை பூ வந்து. சரி, இப்போ அவன் இதுக்கெல்லாம் தெரிஞ்சு அப்பருடைய பக்தி என்ன? அப்பர் நம்ம இந்த 4 இருக்க அப்பர், சுந்தர, திருஞான சம்பந்தர், மாணிக்க வாசகர்ல இவர் அப்பர் வந்து என்ன பக்தி? தன் சிவபக்தியால் இவர் உறுதியாக இருந்த காரணத்தினால இவரை மாய்க்க, அவரை சாகடிக்க சுண்ணாம்புக்கால் வாயில போட்டு எடுக்கிறாங்க. அப்பயும் அவர் என்ன வந்து தேவார பாடல்கள் எல்லாம் பாடிக்கொண்டே வெளியே வந்துடுறார். அடுத்தது, ஐயா இவன் சுண்ணாம்பு கால் வாய்க்கெல்லாம் சாக மாட்டான், இவனை விஷப்பாம்பு விட்டு கடிக்க வைப்போம் அப்படிங்கிறாங்க. அப்போயும் என்ன செய்யறார்? தேவார பாடல்கள் எல்லாம் பாடிக்கொண்டே அந்த விஷப்பாம்பு கேட்டால் நீ என்ன செய்வாய் ஓ அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டு அதெல்லாம் வந்து வெளியே வந்துடுறார். இப்படியெல்லாம் விஷப்பாம்பை விட்டு கடிக்கப்பட்டாலும் சுண்ணாம்பு கால்வாயில் போடப்பட்டாலும் இவர் எல்லாவற்றையும் தாங்கி தேவார பாடல்களை பாடிக்கொண்டே இந்த வந்து அவர் வந்து தன்னுடைய பக்தியை தெரிவிக்கிறார். இதுல இருந்து என்ன இதாகுதுன்னா, சிவனை பாடிக்கொண்டே இருந்ததுனால இவர் வந்து ஒரு 63 நாயன்மார்களை இவரும் ஒருத்தர் தான். உண்மையான ஆழ்ந்த பக்தி என்பது துன்பம், துயரம் கொடுத்தாலும் பக்தனுக்கு எதுவும் ஏற்படாமல் காப்பாற்றுவார். இப்போ நிறைய பேர் சொல்றாங்க, எங்க இருக்குதா தெரியலையாப்பா, என் தலையில என்ன எழுதியிருக்கான்னு தெரியல, ஊர்ல இருக்கிற தொந்தரவெல்லாம் கஷ்டத்தெல்லாம் எனக்கே கொடுத்துட்டானே ஆண்டவன் அப்படின்னு. அதெல்லாம் கிடையாதுங்க. பெத்தவன் அவனுக்கு தெரியாதா, நாம அவங்க பிள்ளைங்க தான், அவங்களுடைய வம்சம்தான், பெத்த கடவுளுக்கு பிறந்தவங்க தான் நாம. அதனால கடவுள்னா நாமளும் சின்ன கடவுள் தான். அதான் எங்க குருஜி சொல்றாரு, மை டியர் மாஸ்டர்ஸ், மை டியர் காட்ஸ், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்லுவார். கடவுள்மார்களே தான் சொல்லுவார் எங்க குருஜி பத்ரிஜி சொல்லுவார். எல்லாரும் கடவுள் மாதிரி தான். நாம வந்து அவங்க அந்த ஞானத்தை அடைஞ்சிட்டாங்க, அதனால அவங்க கடவுள் ஆயிட்டாங்க. நீங்க இன்னும் கத்துக்கிட்டு இருக்கீங்க, நீங்களும் கடவுள் ஆயிடுவீங்க, கத்துக்கோங்க, தியானம் பண்ணுங்கன்னு சொல்றாரு. அதனால நாம எல்லாருமே கடவுளுடைய குழந்தைங்கன்னா நமக்கு எவ்வளவு கஷ்டம் கொடுக்கணுமோ அவரெல்லாம் கொடுத்து நம்ம பாவத்தை போக்குவார். அப்போ நம்ம புனிதமாகிறோம். எப்போ வந்து தங்கம் வந்து நெருப்புல பட்டு அது வந்து உருகி அதுக்கு வேணுங்கிற ஆபரணத்துக்காக அடிபட்டு அந்த சுத்தில அடிச்சு அது நமக்கு வேணுங்கிற ஆபரணம் செய்யாது. அப்போ ஐயோ பாவன்னுட்டு இருந்தா நமக்கு நகை வருமா? வராது இல்ல. அதனாலதான் நகை வேணும்னா அந்த சங்கத்தை உருக்கணும், நெருப்புல காய்ச்சணும், சுத்தில அடிப்படணும், நகையா ரம்பத்துல இருக்கணும், அதுல வேணும் பண்றாங்கல்ல, எல்லா வேலையும் பண்ணி தானே அப்புறம் நமக்கு வருது. சிலையாகணும் அப்படின்னா அந்த உளியில செதுக்கும் போது அந்த வழி பட்டுத்தான் ஆகணும், இல்லைன்னா படிக்கட்டு தான். அப்போ எல்லாரும் கும்பிடுவாங்க எப்போ சிலையாகி, கல்லு வந்து சிலையாகி அது கர்ப்பகிரகத்துக்கோ மூலஸ்தானத்துக்கோ போகும்போது கும்பிடுறாங்க. இல்லைன்னா அது வந்து எல்லாரும் காலம் படுற மாதிரி படிக்கட்டுக்காகவும் இல்லை வேற எதுக்காவது யூஸ் ஆகும். அப்போ நம்ம வழியினால இருக்குதுன்னா அது வந்து சிறந்ததுதான். அந்த வழியை தாங்காதவங்க யாராலையும் முடியாது. அடுத்தது நம்ம சுந்தரர். இவரை பற்றியும் எல்லோருக்கும் நன்றாக தெரியும். இவர் சிவனிடம் நண்பனை போலவே சண்டை போயிடுவார். இது ஒரு வகையான பக்தியும் கூட. இவர் முறையிடுவார், சண்டையிடுவார், வாதிடுவார், கேள்விகளை கேட்பார். எல்லாவற்றிற்குமே சிவன் ஏற்றுக்கொண்டு, ஏன் என்றால் எல்லாம் அன்பினால் வந்தது, அன்பினால் விளங்குது. அவனுடைய சுந்தரர் கதையே ஜாலியா இருக்கும். அவருக்கு வந்து கல்யாணம் பண்றது சின்ன வயசுல பண்ணிடுறாங்க. அவருக்கு பறவை நாச்சியாருங்கிறவர் வந்து ஒரு பொண்ணா வந்து உட்கார்றாங்க.
உட்கார்ந்த போது திருமணம் அந்த இதெல்லாம் இருக்கும் எல்லாம் மண்டபத்துல. எல்லாரும் வந்து முக்கியமான நேரம். அந்த நேரத்துல பிராமணர் இடத்துல ஒருத்தர் வர்றாரு. வந்து என்னங்க, இப்ப என்ன எப்படின்னா இவருக்கு திருமணம்னா இவர் எப்படி திருமணம் செய்துக்கலாம், இவர் என்னுடைய அடிமைங்கிறாரு. எப்படியா நீ பாட்டி அடிமைன்னு சொல்லிட்டா நாங்க ஏத்துக்க முடியுமா, கூப்பிடுங்கடா பஞ்சாயத்தை அப்படின்னுவாரு. அந்த மாதிரி அப்படி கூப்பிடும் போது என்ன ஆகுதுன்னா, அவருடைய இவர் அப்பாவும் அம்மாவும் எனக்கு எழுதி கொடுத்த ஓலைச்சுவடி பாருங்க. இந்த மாதிரி சுந்தரர் வந்து இவனுக்கு அடிமை அப்படின்னு எழுதி கொடுத்துருக்காங்க. அந்த காலத்திலேயே எல்லாம் இருந்திருக்கு, பாண்டு பத்திரம் இருந்திருக்கு போல இருக்கு. அப்பா எழுதி கொடுத்து அதை காமிக்கிறாரு அந்த பஞ்சாயத்துல காமிக்க. ஆமாப்பா, நீ வந்து அடிமைதான், நீ அவருக்கு போக வேண்டியதுதான், இது ஓலைச்சுவடி தான், இது உங்க அப்பா அம்மா எழுதி கொடுத்தது தான் அப்படின்னு எல்லாம் ஏத்துக்கிறாங்க. இவரை கூப்பிட்டுட்டு வந்தாரு. அப்போ அவருக்கு தெரிஞ்சு போகுது, பிராமணர் வேடத்தில் வந்தவர் வேற யாரும் இல்லை, நம்ம குருஜி, நம்ம கடவுள், நம்ம ஃப்ரெண்டு சிவந்தேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கு. அப்போ அவர் சொல்றாரு, வேற சிவபெருமானே இந்த சுந்தர பௌதிக வாழ்க்கைக்கு போகாமல் தன்னை ஆன்மீக வாழ்க்கைக்கு கொண்டு வந்ததுக்காக இந்த நாடகம். இது வந்து இந்த திருவிளையாடல் எப்படின்னா, அவர் பௌதிக வாழ்க்கையில போய் உழண்டு விட்டார். இந்த மாதிரி அவர் வந்து நிறைய ஆன்மீக சேவை செய்யும் போது இந்த மாதிரி செய்யலாமா, ஏண்டா சிவா என்னை ஏன் இப்படியே செய்யற, நான் உன் நண்பன் இல்லையா, நண்பனுக்கு இப்படி செய்வியா என்று சிவனை திட்டி ஒரு பாட்டு பாடுறார். அந்த பாட்டு தான் பித்தா பீரை சூடி பெருமானே அப்படிங்கிற அந்த பாட்டு. இது இந்த பொருள் என்னவென்றால் சண்டை இல்ல, அன்பு. இது என்ன பக்தின்னா சாக்கிய பக்தின்னு சொல்றாங்க. இந்த கடவுளை நண்பனாக பார்ப்பது என்று சாக்கிய பக்தி அப்படிங்கிறார். அடுத்தது மாணிக்க வாசகர் கண்ணீரால் சிவனை கண்டார் அப்படின்றாருங்க. மாணிக்க வாசகர் பாண்டிய மன்னன் அரசபையில அவர் ஒரு அமைச்சரா இருக்கிறாரு. அமைச்சர் வந்து மன்னன் பண்ணிக்கிறார், நீ போய் இந்த பணத்தெல்லாம் எடுத்துட்டு போய் குதிரை வாங்கிட்டு வா, அரேபிய குதிரைகள் நன்றாக அங்க பாண்டிய நாடுக்கு இந்த துறைமுகத்துல எல்லாமே வெளியூர்ல வெளிநாட்டுல இருந்து எல்லாம் கொண்டு வந்து எல்லாம் விற்பாங்க. அந்த இடத்துல போய் வாங்கிட்டு போறாரு. அங்க திருப்பெருந்துறைன்னுட்டு ஒரு இடத்த கிராஸ் பண்ணும்போது அவர் அங்க இருக்கிற சிவபெருமானை பார்த்து அவர் ஆட்கொண்டு விட்டார். அவருடைய அந்த சிவபெருமானுக்கு வேணுங்கிறதெல்லாம் அந்த கோயிலை புதுப்பிக்கிறது செய்யறதெல்லாம் செஞ்சு அந்த பறி வாங்கக்கூடிய காசு எல்லாமே, தங்க காசுகள் எல்லாமே அவருக்கு வந்து அந்த திருப்பணி செய்யும் போது எல்லாமே முடிஞ்சிடுது. அதனால அவர் அன்புடன் தன்னுடைய இது செய்யறாரு, எல்லாவற்றையும் திறந்து. அப்புறம் என்ன செய்யறது, அவர் மனம் உருகி வந்து சிவனிடம் சரணடைஞ்சிடுறாரு. அவருக்காக நிறைய பனிஷ்மெண்ட் எல்லாம் கொடுக்கலான்னுட்டு வந்து இவரு பாண்டிய மன்னன் கடைசியில சிவனுடைய அருள் அவர் மேல இருக்குதுங்கிறதுனால அவரும் வந்து பாண்டிய மன்னனும் அவருடைய பக்திக்கு இணைஞ்சிடுறாரு. அப்ப எழுதுனதுதான் திருவாசகம். திருவாசகத்துக்கு உருகாதார் உருவாசகத்துக்கு முருகா அப்படின்னு சொல்றாங்க. திருவாசகம்னா அவ்வளவு அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லி. அடுத்தது சாக்கிய நாயனார், எட்டாவது வந்து சாக்கிய நாயனார். கல்லிலும் சிவனை கண்டார். இவர் வந்து சிவன் கோயிலுக்கு அந்த பக்தர்கள் காலில் இருக்கிற தூசி எல்லாமே வந்து சிவபெருமானக நினைக்கக்கூடிய ஒரு ஒரு பக்தி அவருக்கு. ஒரு முறை இவர் வந்து போருக்கு சென்ற போது இவர் கால் வெட்டப்பட்டது. அப்போது கூட இவர் தனக்கு ஏற்பட்ட வழியை பொருட்படுத்தாமல் இதுவும் அந்த சிவனின் திருவிழாவில் ஏற்றுக்கொண்டார். சிவபெருமான் இவருடைய பக்திக்கு மெய் செலுத்தது, அவருடைய மீண்டும் உடல் நலத்தை கொடுத்தார். இவருடைய கதையில் நாம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, கருத்து என்னன்னா, எங்கும் சிவன் காணும் பக்தியே உண்மையான பக்தி ஆகும். எதிலும் சிவன், அதாவது கால் தூசு கூட அங்க இருக்கிற சிவன். ஆனா இது வந்து உண்மை. இப்ப கூட வந்து இந்த சொல்லுவாங்க இல்லையா, திருவனந்தபுரத்துல பத்மநாப சாமி கோயில் இருக்கு இல்லையா, இந்த பத்மநாப சாமி கோயிலுக்கு எல்லாம் போயிட்டு வரும்போது மன்னர்கள் கூட என் கையில ஒண்ணுமே இல்லை, நான் எதையும் எடுத்துட்டு போல, சிவன் சொத்து குலநாசம் சொல்லுவாங்க. இது எத்தனை வாட்டி சொன்னாலும் தெரியறதில்ல. ஆனா இப்ப அறநிலைத்துறையில இருக்கிறவங்க எல்லாம் தங்கத்தை உருக்குறேன் செய்யறேன்னு சொல்லிட்டு கடைசியில எடுத்துட்டு போயிடுறாங்க சொந்த வீட்டுக்கு. சிவன் சொத்து குலநாசம், அது அவங்களுக்கு புரியணும்னா எத்தனை காலம் அவங்க அவஸ்தைப்படணுமோ தெரியல. அதனால இந்த இது என்ன ஆகுதுன்னா, அது மட்டும் இல்லை, அந்த காலெல்லாம் இது பண்ணி சுத்தம் பண்ணிட்டு கையெல்லாம். ஆனா கோயில்ல ஒரு சாமி இருக்குது, அந்த சாமி வந்து செவுட்டு சாமின்னு சொல்லி எல்லாம் சொல்றாங்க. அப்படி கிடையாது. அவர் கணக்கு எழுதுறவர், யார் என்ன எடுத்துட்டு போறாங்கன்னு மட்டும் அவர் சொல்லுவாங்க. ஆனா அவர்கிட்ட சொல்லும்போது இந்த மாதிரி சொடக்கு போட்டு அவன் கையில ஒன்றும் எடுத்துட்டு போலையா பார்த்துக்கோ,
அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து நம்ம சொல்லுவோம். அவரு அந்த மாதிரி நம்ம சிவனுடைய சொத்தை எதுவும் எடுத்துட்டு போகக்கூடாது அந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்போ இறைவன் யாவுமே ஒரே மாதிரியான பக்தியில் அல்ல, ஆன்மீகத்தின் நல்லவையெல்லாம் தரும். அதுல நாம வந்து காண்பிக்கும் பக்தியோ நல்லவையோ நமக்கு அளிக்கும் இவை எதையும் காட்டுகின்றது என்றால் தியாகம், பொறுமை, நட்பு, சரணாகதி எல்லாமே ஒரே சிவன் தான், ஒரே சிவனை நோக்கியே செலுத்தக்கூடிய பக்தி தான். மேலும் வேறு பல உதாரணங்களும் அதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ளும் கருத்துக்களும் நிறைய இருக்கு. அடுத்தது அர்ஜுனனுக்கும் கிருஷ்ணனுக்கும் உள்ள ஒரு பக்தி வித்தியாசம் என்னன்னா, அவர் வந்து மகாபாரத போர், ஐயா இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கலாமா டைமு? மகாபாரத போர் நடக்கும் போது எவ்வளவு நேரம் இருக்கு ஐயா? இவ்வளவு நேரம் இன்னும் 30 minutes இருக்கு சார். 30 minutes இருக்கா? எஸ் சார். 30 நிமிஷம். சரி சார், பேசலாமா? பேசுங்க சார், ப்ளீஸ் ப்ரொசீட். அர்ஜுனனுக்கும் தேங்க்யூ சார். அர்ஜுனனுக்கு வந்து நீ வந்து போர் புரிய வந்திருக்க, போர் புரிய பாங்கிறாரு கிருஷ்ண பரமாத்மா. ஆனா இவர் என்ன செய்யறாரு, 2 படைகளுக்கு மத்தியில போய் நின்னுக்கிறாரு. இந்த பக்கம் திரும்புறாரு, அங்க பார்த்தோம்னா இவருடைய தாத்தா, அவருடைய குருஜி எல்லாம் அங்க நிக்கிறாங்க. பீஷ்மர் இருக்கிறார், கிருபாச்சாரியர் இருக்கார், துரோணாச்சாரியர் இருக்காங்க. எல்லாரும் இருந்த இடத்துல நான் இவங்களை அவங்க சொந்தம் பந்தம் எல்லாம் இருக்கிற இடத்துல எல்லாத்தையும் அழிச்சிட்டு நான் எதடா அழப்போறேன் கிருஷ்ணா அப்படிங்கிறாரு. அது கிருஷ்ணன் சொல்றாரு, இப்போ பீஷ்மர் துரோணாச்சாரியர் தன் உறவுகள் எல்லாத்தையும் நீ பார்த்துட்ட, அப்போ அவருக்கு மனம் உடைஞ்சு போயிடுச்சுன்னு சொல்றியா இல்லையா கிருஷ்ணா? இவர் உறவை கொண்டு நான் அடையும் ராஜ்யம் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறார். நான் போர் புரிய மாட்டேன் என்கிறார். அப்போதுதான் அர்ஜுனன் தன் வில்லை கீழே போட்டுட்டு தேரிலை சோர்ந்து போய் அப்போ கிருஷ்ணன் சொன்னதுதான் பகவத்கீதை. எந்த நேரத்துல சொல்றாரு பாருங்க பகவத்கீதை. யாருக்கு சொல்றாரு? ஒருத்தனுக்கு தான் பகவத்கீதை வந்தது. மீது எல்லா புராணங்களும் இதிகாசங்களும் எல்லாமே வந்து ஒரு மனிதனால் படைக்கப்பட்டது. ஆனால் பகவத்கீதை உபதேசம் மட்டும் இறைவனால் உபதேசிக்கப்பட்டு ஒருவன் மட்டும் கேட்கிறான். அந்த போர், மகாபாரத போர்ல பகவான் எழுதியது, பகவான் உபதேசித்தது. இது என்னன்னா கிருஷ்ண பரமாத்மா இவருக்கு அர்ஜுனனுக்கு உபதேசிச்சிருக்கான். அப்போ அவர் அறிவுறுத்தியது என்னவென்றால், நம்ம வந்து கடமை, மற்றொன்று கர்மயோகம், பக்தி யோகம், ஆத்மா அழிவதில்லை என்பதை உணர்த்தினார். தன்னுடைய விஸ்வரூபத்தை காமிக்கிறார். விஸ்வரூபத்தை காமிச்சு எல்லாம் நானே, ஆக்கல், அழித்தல், பார்த்தல், எல்லாம் நான் இருக்கேன். நீ வந்து உன் கடமை செய்டா, உனக்கு விட்ட வேலை என்னமோ அது செய்டா, அதை விட்டுட்டு நீ ஏன்டா ஆராய்ச்சி பண்ற, தோசையை தின்னுடா, ஓட்டை என்னாதன்ற மாதிரி அவர் எல்லாம் சொல்லி அப்புறம் கடைசியில அப்புறம் கடமை, நீ யாரு? சத்திரியன், நீ சன்னியாசி கிடையாது. அங்க வந்து நீங்க வந்து தான தர்மம் ஐயோ அப்படிங்கறதெல்லாம் வேலை கிடையாது. சத்திரியன் என்ன? தர்மத்தை காக்க போர் செய்வதே உன்னுடைய வேலை இல்லையா? அப்போ நீ கடமையை செய்ய, பலனை பற்றி நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன் ஐயா, நீ போ. முதல்ல போய் என்ன செய்யணும், வில்ல எடு, அம்பத்தோடு உட்ரா அம்ப அப்படின்ன மாதிரி நீ வந்து சொல்லு, அது கவலைப்படாத, அது கர்மயோகம், பலனை எதிர்பார்க்காம செயல் செய். இப்போ பக்தி யோகம் என்னிடம் வந்து முழு மனதுடன் சரணடைந்தால் நான் உன்னை காப்பேன் என்கின்றார். ஆத்மா அழிவதில்லை, அதனால உடல் அழியும், ஆனால் ஆத்மா நித்தியமாக இருக்கும். எனவே இறப்பை பற்றி கவலைப்படாது. இறுதியில் கிருஷ்ணர் தன்னுடைய விஸ்வரூபத்தை தரிசனத்தை இவருக்கு அவனுக்கு அர்ஜுனனுக்கு காமிக்கிறார். அதை தரிசித்த பிறகு அர்ஜுனனுக்கு தன்னுடைய சந்தேகம் நீங்கி அவன் சொன்னார், நான் போர் செய்வேன், என் மயக்கம் நீங்கியது என்றார். அதுக்கு நஷ்டோ மோகா சம்ஸ்கிருதிர் லப்தாங்கிறார். இங்கே அர்ஜுனன் கிருஷ்ணன் உறவு என்னவென்றால் சிறப்பு சாக்கிய பக்தி எனப்படும் நட்பான பக்தி. சாக்கிய பக்தி அப்படின்னு சொல்றாங்க. நண்பனாகத்தான் அவரை பார்த்து தன்னுடைய பக்தியை வெளிப்படுத்துகிறார். அங்கே கிருஷ்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் நடந்தது சாக்கிய பக்தி. அவங்க 2 பேருமே திட்டிக்குவாங்க, கொட்டிக்குவாங்க, கிள்ளிக்குவாங்க, அள்ளிக்குவாங்க. அந்த மாதிரி ஒரு பக்தி அவங்க 2 பேருக்குமே. அதனால அர்ஜுனன் கிருஷ்ணனிடம் கேள்வி கேட்பான், சண்டை போடுவான், சந்தேகம் கேட்பான். ஆனால் பரமாத்மா எல்லாவற்றுக்கும் பொறுமையாக கோபப்படாமல் பதில் சொல்வார். இதனால்தான் பகவத்கீதை இவ்வளவு நாட்களாகியும் உயிரோடு இருக்கிறது. இது ஒரு சாதாரண மனிதனுடைய சந்தேகத்திற்கு இறைவன் கொடுத்த பதிலாகும். அதே மாதிரி அங்க மட்டும்தானா,
நம்ம முருகனுக்கும் அதே மாதிரிதான். முருகன் வந்து தமிழை திட்டினா பிடிக்குமா? எப்படி? ஒரு பக்தி யாருக்கு தெரியும், யாருக்கிட்ட இருக்குன்னா முருகன் கிட்ட இருக்கு. ஏய் ஃபூல், டேய் ஃபூல்னா அவருக்கு வந்து கோபம் வந்துருமா? அதே வந்து தமிழை திட்டினா டேய் முட்டாள் அப்படின்னா அவருக்கு பிடிக்குமா? அது மட்டுமா? அதுக்கு ஒரு உதாரணம் வேணும்ல, நீங்க பாட்டி சொல்லிட்ட. இங்கிலீஷ்ல தீஃப்னு சொன்னா அவருக்கு கோபம் வந்துருமா? அதே வந்து கல்வன், அதே வந்து திருடா அப்படின்னு திட்டணுமா? ஆமா, நாம தேவாரத்துல கூட அதுதானே இருக்கு. அத வந்து என்ன சொல்ற, உள்ளங்கலர் கல்வன் அப்படிங்கிறாங்க. தோளுடைய செவியன் விடையேறி ஓர் தூவெண்மதி சூடி காருடைய சுடலை ஒடி பூசி என் உள்ளம் கவர் கல்வண்ணா. யாரு கல்வண்ணா? யாரு? திருடன் தானே. அதுக்கு ஒரு பேர் திருடன் தானே. அப்போ யார் திட்டுறாங்க? யார திட்டுறாங்க தெரிஞ்சுக்கோங்க, சிவனை திட்டுறாங்க. அப்படி திட்டும் போது உள்ளம் கவர் கல்வன், என்னுடைய உள்ளத்தை திருடிட்டு போயிட்டான் என் திருடன் தான். பக்தின்னா என்ன? நம்மள பரிபூர்ணமாக கடவுள்கிட்ட ஒப்படைச்சு சரணாகதி அடையணும், சரணாகதி ஆகணும். அதுதான் பக்தி. முழுக்க ஒப்படைச்சிடணும். 70% 90% மார்க்கெல்லாம் அங்க வாங்கக்கூடாது. 100க்கு 100 அப்படின்னு சொல்றோம்ல, அது 100க்கு. நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, நீ கொண்டாந்து என்னை இங்க நிப்பாட்டி இருக்கிற, உனக்கு நான் என்ன பண்ண போறேன்னு தெரியும், நீதான்னு தீர்மானிச்சுட்டேன், நீ என்னை என்ன வேணாலும் பண்ணிக்கோ. இது தாங்க பக்தி. நீ கொண்டு வந்த பிரசாதம்ப்பா, நீ தான் என்ன படைச்ச, நீ தான் என்ன விதிச்ச, நீ உனக்கு இல்லாத உரிமை யாருக்கு இருக்குது? நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோயா, நான் இருக்கேன், நான் வந்து தைரியமா இருக்கேன், நீ தான் நம்பிட்டேன், நீ தான் உன்னு மேல் உன்னோட பொறுப்பு. ஏன்னா எப்படிலாம் நீ வந்து வச்சுக்கணும், எப்படியெல்லாம் நீ வந்து என்ன இதுக்கு சந்தோஷமாவோ சௌகரியமாக வச்சுக்கிறது உன்னோட முன் பொறுப்பு. இனிமேல் எனக்கு என்னையா கவலை அப்படிங்கிறார். அந்த மாதிரி முருகர் கோவித்து கொண்டு கைலாயத்து அடுத்தது என்னன்னா, நம்ம முருகர் வந்து கோவிச்சுக்கிட்டு கைலாயத்திலிருந்து வெளியே வரும்போது அங்க ஒரு இடத்துல நிக்கிறார். அந்த கைலாயத்தில் நின்று அதுக்கப்புறம்தான் வந்து பழனிக்கு வந்திருக்கிறார். அங்க ஒரு ஒரு இது பிரேக், அங்க ஒரு சின்ன பிரேக் த்ரூ போட்டு அங்க இருந்து ஒரு கிளம்பி வந்திருக்கிறார். அப்போ ஏன் அவர் பழனிக்கு வந்தார்னா, அவர் நினைத்திருந்தா வேறு எந்த மாநிலத்துக்கோ சென்றிருக்கலாம், அல்லது அப்புறம் அப்பதான் ஏன் இந்த குமரிக்கண்டத்துக்கு வரணும் அப்படின்னு விஷயம் தெரியுது. என்ன விஷயம்? இங்கத்தான் குரங்கில் இருந்து பிறந்தவன் மனிதன் என்கின்றோமே, அது நடந்த ஒரு விஷயமே நம்ம தமிழ்நாடு தாங்க. உலகத்திலேயே புண்ணிய பூமி பாரத நாடு. உலகத்திலேயே புண்ணிய பூமி பாரத நாடுன்னா, பாரத நாட்டுல மிகச்சிறந்த புண்ணிய பூமி தமிழ்நாடு. அப்போ தமிழ்நாடு ஒரு புண்ணிய பூமியா நாம இங்க பிறந்து தெரிந்து நம்ம கொடுத்து வச்சிருக்கணும் சொல்றோமா? ஆமா. இதுக்கு இன்னொரு உதாரணம் கூட சொல்லலாமே. இந்த நாசாவில நிறைய சயின்டிஸ்ட் அனுப்பி எங்கடா அந்த சென்டர் ஆஃப் த யூனிவர்ஸோட சென்டர் எங்கடா இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு குழு போறாங்க, எல்லா இடமும் தேடுறாங்க. கடைசியில ஒருத்தர் கண்டுபிடிக்கிறார் பாரத நாடுன்னு. பாரத நாட்டுல எங்க அப்படின்னா தமிழ்நாடுங்கிறார். தமிழ்நாட்டுல எங்க? சிதம்பரங்கிறார். சிதம்பரத்துல எங்க? இருவனுடைய திருப்பாதங்கள். திருப்பாதம்னா எங்க? அந்த கோயில சிதம்பரம் நடராஜரோட கால்ல இருக்கிற அந்த நுனி, அந்த கால் வச்சிருக்கிற பாருங்க, அங்கதான் இருக்கு சென்டர் ஆஃப் த யூனிவர்ஸோட பேலன்ஸ் பாயிண்ட் அங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சான். இத்தனை கண்டுபிடிச்சது யாரு? நாசாவோட விஞ்ஞானிகள், சிறந்த விஞ்ஞானிகள். அப்போ பாரத நாடு சிறந்த நாடா? தமிழ்நாடு சிறந்த நாடா? நம்ம பிறந்தவர்கள்லாம் சிறந்தவர்களா? நம்ம யாருக்கும் கிடைச்சவர்கள் இழைச்சவர்கள் இல்ல. நம்ம வந்து நம்ம கூட எல்லா சித்தர்களும் இங்கதான் நிறைய பேர், நிறைய கடவுள்மார்களுடைய கோவில்கள் இங்கதான் எழுப்பப்பட்டிருக்கு. சேர சோழ பாண்டியர்கள் வந்து நிறைய செஞ்சிருக்காங்க, ஆன்மீகத்துல விளைச்சிருக்கு. இந்த இடத்துல வந்து நாம வந்து கடவுளை போற்றி புகழ்ந்து நம்மளுடைய பக்தியை நம்ம எப்படியாவது செலுத்தியே ஆகணும். ஒண்ணு கோவப்படு, தப்பு இல்லை. ஒண்ணு ஃப்ரெண்ட்ஷிப்பா வச்சுக்கோ, தப்பு இல்லை. பக்தி செலுத்து, சேவை செய்யா, சந்தோஷமா சேவை செய். பாட்டு பாடுறியா பாடு, பஜனை பாட்டு பாடு, ஹரே ராமா ஹரே கிருஷ்ணான் பாடு, இல்ல அரகரோகரா முருகா அரகரோகரான்னு பாடு. எதையாவது செய்ய, பக்தியை செலுத்து அப்படிங்கிறாங்க. அப்போ இது நம்ம சொல்ல வந்தது என்ன, முருகர் வந்து அவர் வந்து பழனியில வந்து காரணமா தாங்க வச்சார். ஏன்னா அங்கெல்லாம் குமரிக்கண்டம், அங்கிருந்து தான் நம்ம மனிதன் குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன்ட்டு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அது தெரிஞ்சதுக்கு அப்பயே அவருக்கு காலை வச்சு இந்தாண்டா அப்படின்னு சொல்லி இருக்கிறார்.
அடுத்தது பெல்லாரியில ராமர் வழிபட்ட முருகப்பெருமான் இருக்கிறாரு, அது கர்நாடகா. கேரளாவில் பெருநாள் சுப்பிரமணிய சுவாமின்னு இருக்கு, ஒரு கோயில் இருக்குது. இங்க வந்து முருகர் வேலை திருப்பி வச்சிருக்கிறாராம். வேற எல்லா இடத்துலயும் வேலை நிமித்தி வச்சிருப்பாரு, இங்க திருப்பி வச்சிருக்கிறாருன்னு சொல்றாங்க. அடுத்தது நாசிக்ல கார்த்திக் சாமி அப்படின்னு பேர் இருக்கு. ஆந்திராவில் தனப்பள்ளி முருகர் கோயில் இருக்குது. அங்கு எங்கெல்லாம் பெருமாள் இருக்கிறாரோ அங்கெல்லாம் முருகர் இருப்பார், எங்கெல்லாம் முருகர் இருப்பாரோ அங்கெல்லாம் பெருமாள் இருப்பார். இங்க ரெண்டு பேருக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், பரிவர்த்தனை. அப்போ நீங்க தனப்பள்ளியில இருந்து நீங்க திருப்பதியை பார்த்தா கண்டிப்பா அங்க ஐயா இருக்கிறது தெரியும். அங்கிருந்து திருப்பதியில இருந்து தனப்பள்ளியை பார்த்தா அங்க முருகர் கோயில் இருக்கிறது தெரியுமா? அப்போ இது ஒரு ஆராய்ச்சியில தெரிஞ்ச வந்த செய்தி. இதை உருவாக்கியவர் யார் என்று பார்த்தால் திகம்பர சுவாமின்னு சொல்றாங்க. ஒரு சாது உருவாக்கியிருந்தால் இந்த கோயிலில் வந்து குழந்தை வரம் கிடைக்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து தேடலில் கிடைச்சதுதான். இது என்னுடைய சொந்த தயாரிப்பு இல்லை, இது வந்து பல நூல்களிலிருந்தும் பல செய்திகளிலிருந்தும் நமக்கு கிடைச்சது. மாரியார் சாமி சொன்னது, அதே போல வந்து இலங்கை ஜெயராஜ் சொன்னது, அதே போல முருக பக்தர் அவர் ஒருத்தர் இருக்கிறார், அவரு சொன்னது. இதுல இருந்து கிடைச்ச நல்ல முத்துக்களை எல்லாம் எடுத்து கோர்த்து ஒரு மாலையாக கொடுத்திருக்கின்றேன். இதுல இருந்து சிறிய தவறுகள் ஏதாவது இருந்தாலும் இல்லை நல்லவை இருந்தாலும் நம்ம நமச்சிவாய் என்று எடுத்துக்கொண்டு முருகா அரோகரான்னு சொல்லி நம்முடைய பக்தியை நம்ம வளர்த்தணும், நம்ம தியானத்தை வளர்த்தணும். எப்படி வேணாலும் தியானம் செய்யணும். தியானத்துல நமக்கு கிடைக்காது எதுவுமே இல்லைன்னு சொல்லக்கூடிய பத்ரியோடைய ஆனாபான தியானத்தை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஆனாபான சதியில உங்களுக்கு வந்து கிடைக்காது எதுவுமே கிடையாது. இருக்கிற இடத்துல இருக்கிற வசதியில இருக்கிற மாதிரி இருந்து கொண்டு நம்ம தியானம் செஞ்சா எங்க இருக்கிற இறைவனோ நம்ம உள்ளத்துல வந்துடுறாரு. அதுதான் முக்கியம். நம்ம வெளியிலிருந்து கோடி கோடியா புஷ்பங்கள் வாங்கி கொடுத்தேன், நானும் வஸ்திரங்கள் வாங்கி கொடுத்தேன், தங்க ஆபரணங்களை கொடுத்தேன், எல்லோருக்கும் தானம் பண்ணேன், அன்னதானம் பண்ணேன், எல்லாம் ஒண்ணுமே அவர் வந்து அவருக்கு இறைவனுக்கு கிடைக்காது எதுவுமே கிடையாது. ஆனா அவர் எதிர்பார்க்கிறது என்ன? உன் ஐம்புலங்களில் இருந்தும் ரெண்டே ரெண்டு சொட்டு கண்ணீர் விடையா, என்ன நினைச்சு கண்ணீர் விடையா, அதுதான் ஏன் பக்திங்கிறார். அந்த ரெண்டு சொட்டு கண்ணீர் விடலாமா? அரை நிமிஷ நேரம் மட்டும் உன்னுடைய சரண கமலாலயத்தில் உன்னை நினைக்கக்கூடிய பாக்கியான கொடுக்குறியா? அரை நிமிஷம்யா, 30 வினாடி, அது நினைக்க முடியுமா? அதுதான் உண்மையான பக்தி. உண்மையான பக்தி நம்ம நல்லதை எல்லாம் தரும், நல்லவை எல்லாம் தரும் அப்படின்னு சொல்றத இன்னும் அபிராம பட்டர்லாம் சொல்லி அவங்க எல்லாம் சொன்னா எவ்வளவோ இருக்குது. இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டு உதாரணத்துக்கு தான் எடுத்துக்கிறோம். நம்ம இந்த அரை மணி நேரத்திலயோ இந்த 30-40 நிமிஷத்துலயோ எல்லாத்தையும் சொல்லணும்னு ஆகிறது இல்லை. எல்லாமே நிறைய உதாரணங்கள் இருந்து நம்மள வந்து திருத்தக்கூடிய, நம்ம திருந்திருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லையே, எல்லாரும் நல்லவர்கள் தானே. நம்ம வந்து பிறந்த குழந்தையெல்லாம் நல்ல குழந்தை தான், அதை வளர்க்கறது தான் சரியில்லாம போகுது, அது வளர்ந்த இடமும் சரியில்லாம போகுது. அதுக்கும் உதாரணங்கள் நிறைய இருக்கு. அதனால நம்ம வந்து வாழ்க்கைய சீர்படுத்தணும், செம்மைப்படுத்தணும். இந்த வாழ்க்கையை வந்து நம்ம உபயோகப்படுத்திக்கணும். கோல்டன் டைம்ஸ், கோல்டன் நிமிஷம், ஒவ்வொரு தங்க சுரங்கம். இந்த தங்க சுரங்கத்தை நீங்க எவ்வளவு அள்ள முடியுமோ அவ்வளவு அள்ளி கொண்டு நம்ம எதிர்காலம், நம் பிற்காலம், நம்ம இனிமேல் வரக்கூடிய ஜன்மங்களை எல்லாமே நம்ம சீராக்கணும், செம்மையாக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல எல்லாமே நல்லது செய்யுங்க, நல்லதை நினைங்க, நல்லதை கேளுங்க. அப்படிலாம் செய்யும் போது நமக்கு நடத்தது நல்லது தானே நடக்கும். வேற ஒண்ணு போட்டா சொரவண்ணா முளைக்கும். நமக்கு எல்லாமே கிடைக்கும்னா எல்லாம் நல்லதா நினைச்சுக்குவாங்க. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த மகாவதார் ஃபவுண்டேஷன் அவர்களுக்கும் அண்ணா பழனியப்பன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் நீங்கள் பயணித்து வரும் எல்லாருக்கும் என் வணக்கத்தையும் நன்றியும் கூறிக்கொண்டு உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, 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 மிக்க நன்றி.